அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. பாப்பா நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன? பிரசன் ஸ்ரீ. ஓகே ஓகே. எத்தனாவது படிக்கிற? என் அண்ணன் சொல்லியிருந்தாருக்கா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு கேட்குறக்கா வந்து சொல்லுங்கக்கா. உங்க பேருக்கா? என் பேர் பாப்பா தினே. பாப்பா ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கோம். வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு வந்து வேற பேர்த்த கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ. அதனால அப்பாட்ட மட்டும் தான் இருக்கேன். உங்க அப்பா வீட்டுல இருக்கீங்க? எந்த உதவியுமே இல்லை. 100 நாள் வேலை வெளியே 100 நாள் வேலை இல்லை. அதனால இப்ப வீட்டுல மட்டும் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வீட்டுல தான் இருக்கிறேன். யாருமே ஆறுதல் இல்லை. அப்பா இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அப்புறம் அப்பா இல்லாத வேற யாரும் அப்பா கண்ணு தெரியாதா? அப்பாவும் இல்லை. அப்பாவும் பார்க்க மாட்டேன். இங்க பாருங்க அக்கா, ஒரு பெண்ணா இருந்துட்டு சாதிக்கணும் சரியா? எதுக்கும் நம்ம கண் கலங்கி நம்ம உட்காந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். சின்ன பிள்ளை அது பாருங்க, அது விவரம் கூட தெரியல. உங்க அப்பா இருக்க தைரியத்தில் நீங்க வாழ்றீங்களா, அதே மாதிரி நீங்க இருக்க தைரியத்துல அந்த பிள்ளை வாழ்ந்துட்டு. அதனால நீங்க கண்கலம் கூட தைரியமா இருக்கணும் சரியா? எதா இருந்தாலும் நான் செய்யறேன். பிள்ளைய கையில வச்சிருக்கீங்க. ஆனால் உங்க கண்ணீர்லாம் வீணாகக்கூடாது சரியா? உங்க வீட்டுக்கார் போனா போகட்டும், உங்களால வாழ முடியும். உங்க அப்பா கண்ணு தெரியலன்னு உங்களை ஊதுபத்தி வித்துல உங்களை சாப்பாடு போட்டு இருக்காருல்ல, பாக்குறாருல உங்களை. அதனால நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. வேற எதை நினைச்சு கவலையோ வருத்தமும் படக்கூடாது சரியா? இப்போ 3 நேரம் சாப்பிட்றீங்களா இல்லையா? ஒரு நேரம் தான் சாப்பிடுறேன். ஒரு நேரம் தான் சாப்பிட்றீங்களா? எப்படிக்கா? பாப்பா ஸ்கூல் போயிடா. ஸ்கூல்ல கொடுக்குறதுனால ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறா? யாரும் உதவி பண்றது யாரும் கிடையாது. அப்பா இருக்கிறதே நமக்கு. அப்பா இருக்கிற வரைக்கும் பாத்துக்குவாரு, அவர் இல்லைன்னா யாரும் கிடையாது. அழக்கூடாது. இங்கே பாருங்க, வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் கடவுள் கஷ்டத்தை தருவார் சரியா? அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் காமிப்பாங்க. உங்களுக்கு என்னை காமிச்சிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. உங்க கஷ்டம் தீர்றதுன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். கண்டிப்பா நான் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு தொழில் ஏற்பாடு பண்ண முடியுமோ ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் கவலைப்பட்டு நம்ம உடம்பு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிள்ளைக்கு யார் பதில் சொல்லுவா? அதுக்கு என்ன விவரம் தெரியும்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஏதாவது தெரியுமா? பாவம், அது பாருங்க விளையாட்டுத்தனமா இருக்குது. சின்ன பிள்ளை, அது பாட்டுக்கு அதை படிக்கட்டும். நீங்க படிக்க வைங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏதாவது கஷ்டம்னாலும் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? யூனிஃபார்ம் எடுத்து தைக்கணுமா? பாப்பா யூனிஃபார்ம் எடுத்து தைக்கணுமா உனக்கு? பேக் இல்லையா உனக்கு? என்ன வேணும் உனக்கு? பேக் வேணுமா? நோட்டு பென்சில்லாம் வச்சிருக்கியா? வாங்கி தரவா? அண்ணன் வாங்கி தரவா? பேக்குக்கும் இப்போ ஸ்கூலுக்கு யூனிஃபார்முக்கு நான் பணம் தரேன். நீங்கள் எடுத்து தச்சிருங்க. ஏன்னா எடுத்துகிட்டு போய் தைங்க. எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு நான் அந்த மேட்டை இது பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக 3 நேரம் சாப்பிட்டேன்னு சொல்லணும். இனிமேல் கேட்குறப்ப சரி, நான் பணம் தரேன். நீங்கள் இங்கேருந்து ரொம்ப தூரம் நான் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துறேன். நீங்கள் தூக்கிட்டு போகிறது கஷ்டம். நான் பணமாக தரேன். நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க பக்கத்தில். தைரியமாக இருங்க. உங்கள் அப்பா பார்வையே இல்லைனாலும் உங்களுக்கு சாப்பாடு ஒரு நேரமாக சாப்பாடு போடுறாருல, வேலைக்கு போங்க. இங்கே வேலைக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணித்தரேன். உள்ளே நல்லா பார்த்துக்கோங்க. பட்டு எது ஆக போதா? இவ்வளோ கண்ணீர் விட்டு எதாவது சிரிக்கணுக்கா? இங்கே பாருங்க, சிரிச்சு வாழணும். இங்கே பாருங்க, சிரிக்கிறா பாருங்க. நான் சொன்னேன், அவளே சிரிக்கிறா பாருங்க. சிரிச்சு சந்தோஷமா வாழணும். கடவுள் கொடுத்த வாழ்க்கை. கஷ்டங்கள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கஷ்டம் பெருசா தெரியாது. வீட்டுக்கார் விட்டுட்டு போனா என்ன உங்களால் வாழ முடியாதா? முடியுமில்ல? உங்களால் வாழ முடியுமில்ல? உங்களால் வேலை பார்த்து உங்க பிள்ளைய பார்த்துக்க முடியுமில்ல? அந்த நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? இருக்குல்ல? அவ்வளோதான். விடுங்க, யாரை படுத்தியும் கவலைப்படாங்க. உங்களுக்கு என்ன உதவி எப்பனாலும் ஒரு கூட பிறந்த தம்பியோ அண்ணனாவோ என்னை நினைச்சுக்கோங்க. அண்ணன் எனக்கு ஒரு கஷ்டம் எனக்கு நீங்க செய்யுங்கன்னா ஓடி வந்து நான் செய்யறேன் சரியா? ஓடி வந்து செய்வேன். அந்த பிள்ளைக்காக உங்களுக்காக நான் செய்வேன். அப்பாவுக்கு எப்படி நம்ம சப்போர்ட்டா இருக்குன்னு நினைங்க. அவள் ஸ்கூலுக்கு போற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருப்பீங்களா? இல்லை எல்லா வேலையும் ரெடி பண்ணி தரேன். நடிக்க தெரியுங்களா? அதை போட்டு உங்களை உட்கார வைக்கிறேன். நாளைக்கு ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சு உங்க வீட்டுக்காரே பாக்குற அளவுக்கு பெரிய லெவலில் வந்து காமிக்கணும். நம்ம விட்டுட்டு போனாலும் இன்னைக்கு அவள் தனிச்சு இவ்வளவு தூரம் பிள்ளைய வளர்த்துட்டாடா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டீங்கன்னா அதான் அவருக்கு பெரிய அசிங்கம். இருக்கையிலே பெரிய அசிங்கம் எது? நீங்க நல்லா வாழ்ந்து காமிக்கிற பாக்குறதா அவருக்கு பெரிய அசிங்கம். இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் உங்களுக்கு எல்லா விதத்துலயும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன். அவ்வளோதான். இப்படி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க சரியாக்கா? இந்த பேக்காக தான் வேணுமா? சரி சரி, இந்த பேக் கொடுத்துருங்க. பென்சில் என்ன வேணுமோ வாங்கிக்க. ஸ்கேல் பென்சில்லாம் வாங்கிக்க. எது வேணும்? கேக் கொடுத்து பிஸ்கட்டு பன்னு கேக்கு எல்லாம் வாங்கி ஓகேவா? எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த பாப்பா உனக்கு பேகு. தேங்க்யூ மாமாவா? ஓகே ஓகே, இந்த ஸ்நாக்ஸ் உனக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு ஓகேவா? இல்லை உனக்கு பிடிச்செல்லாம் கிடைச்சிருச்சா? சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பியா? அம்மா அழுதா என்ன சொல்லணும்? அழுகக்கூடாது சொல்லணும் ஓகேவா? எல்லாமே வாங்கி கொடுத்துருங்க சரியா? நீங்க பாத்துக்கோங்க. நீங்க தைரியமா இருங்க. எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா பண்ணுமோ நான் பண்ணி கொடுத்துறேன் சரி? மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சா? நன்றி தான் சொல்லணுமா? நன்றிலாம் எனக்கு சொல்ல வேணாம், கடவுளுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி சிரிச்ச முகமா இருங்க. சீக்கிரமா எல்லாம் மாறும் ஓகேவா? பாய்.